ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷு vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி ட்ரிப்போட டே 2, அதாவது பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நைட்லாம் சரியான மழை போல், எனக்கு தெரியல. நாங்கள் வந்த டயர்டில் நல்லா தூங்கிட்டோம். மார்னிங் 5:30க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போய் நின்றுட்டோம். நெட்டில் பார்த்தேன் 6:08க்கு தான் சன்ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 6:08க்கு சன்ரைஸ் ஆகலை. எல்லாம் ஃபுல்லாக க்ளவுட் வந்து மூடிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:15க்கு தான் வந்து சன்ரைஸ் லைட்டாக வந்து சன் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அது நல்லா மேலே வர க்ளவுடெல்லாம் போய் சன்ரைஸ் நல்லா தெரிஞ்சு. ஸோ சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு டீ ஷாப்புக்கு போயிட்டோம். வந்து ரூமுக்கு பார்த்தா இந்த வியூக்காகவே இன்னொரு தடவை கன்னியாகுமரிக்கு வந்து இந்த ரூமை வந்து புக் பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த விண்டோலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். நிறைய ஐட்டம்ஸு, ஆனால் எல்லா ஐட்டமுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லிமிட்டட் இந்த சென்ஸ் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் பிக் பண்ணி சாப்பிட்டோம். நான் பிக் பண்ணி சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் ஃபுல் டே பிளான் என்ன அப்படின்னா, கிளாஸ் பிரிட்ஜ், விவேகானந்தா ராக் மெமோரியல், அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ட பின்னாடி லஞ்சை முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் நாகர்கோயிலில் போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பிளானாக இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது வீக் டேஸ் தானே, ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. ஆன்லைனில் டிக்கெட் எடுக்காமல் நம்ம நேரில் போய் டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு போயிட்டோம். பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கிது. ஒரு 1 ஹவருக்கு மேலே நாங்கள் வந்து க்யூவில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யாராச்சும் நீங்கள் வந்து இது வீக் டேஸ் தானே அப்படின்லாம் போயிடாதீங்க. நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்தால் வீக் டேஸோ வீக்கெண்டோ நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறதே நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டில் எடுக்கிறதுக்கு நிற்கிற அந்த டைமை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். 2 டிக்கெட் இருக்குது, 100, 350. 100 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட் எடுக்கிற அந்த டைம் மட்டும் தான் சேவ் ஆகும். 350 எடுத்திங்கன்னா ஐ திங்க் ஸோ அது போட் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்து நியர்லி 1 ஹவர் வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போட் வந்துருச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து போட்டில் போய் உட்காந்துட்டோம். காலையில் சன்ரைஸில் வந்து க்ளவுடு பார்த்தோன்னே ஓகே இதுவே மெயின்டைன் ஆகிரும் போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். போக போக வெயில் வந்து ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த விவேகானந்தா ராக் பக்கத்தில் நிற்கும் போது ரொம்ப அப்படியே வெயிலாக இருந்துச்சு. வாட்டர் கேன் வேறு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா 2 தான் கொண்டு போனோம். சுத்தமாக தண்ணி பார்த்தாலும் உள்ளேயும் தண்ணி இல்லை இருந்துச்சு. அதாவது டேப்பில் இருந்துச்சு. அது எனக்கு பாப்பா கொடுக்க விருப்பமே இல்லை. அதனால் இருந்த வாட்டர் பாட்டில் மட்டும் நாங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ராவே கேரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து உள்ளே யூஸ் ஆகும். மேபி வீக் டேஸ் அப்படின்றனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, பட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கூட்டம் இல்லாதனால ஓகேவாக தான் இருந்துச்சு. கிளாஸ் பிரிட்ஜோ திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோ அது பக்கத்தில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் விவேகானந்தா மெமோரியல் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாது. அதனால் நான் அதை சுற்றி தான் எடுத்தேன், உள்ளே எடுக்க முடியல. அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். 90% நார்த் இந்தியன்ஸ் டூரிஸ்ட்டு தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுலே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தியாவை வச்சு எடுக்கிறது. ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்குள்ளே அப்படி பாப்பா இப்படி பாப்பா, இங்கே ஓடுவா அங்கே ஓடுவா, போதும் ஆயிரும். அவளை ஒரு இடத்துல நிற்க வச்சு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிரும். அப்படி ஏதாச்சும் எடுத்துகிட்டு பின்னாடி ஏதாச்சும் கொலாஜ் பண்ணி போட்டால் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவான்னு என்னையே திருப்பி கேட்பா. ஃபோட்டோக்கும் நிற்கிறது இல்லை, அந்த ஃபோட்டோ போட்டால் கூட இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவான்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கு எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து தியாவோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவளோட ரியாக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா நான் அவள் ஃபஸ்ட்டு பயப்படுவான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வந்து ஹெசிடேட் ஆனால், பயப்படலை, நடக்கிறதுக்கு ஹெசிடேட் ஆனால் அதுக்கப்புறம் அது அவளே பழகிட்டே ஏதோ நார்மலாக ஃப்ளோரில் நடக்கிற மாதிரி தான் அவள் நடந்துகிட்டு இருந்தா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே மட்டும்தான் வந்து என் மைண்டில் வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் படம். அது மட்டும்தான் என் மைண்டுக்கு வந்துச்சு, ஏன் தெரியல. அதே மாதிரி தியாவுக்கு வந்து அந்த பாறை இருக்க இடம் மட்டும்தான் வந்து லைட்டாக பயம் வந்துச்சு. அம்மா இங்கேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போகும்போது இருந்த பயம் வரும்போது சுத்தமாக இல்லை.
ஃபஸ்ட்டு நாங்கள் க்யூவில் நிற்கிறதுக்கு நியர்லி 1.5 hours டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராக் மெமோரியல் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 20 minutes, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஒரு 15 minutes அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்தோமா. திரும்பி இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு மேலே ஏறி போகணும். சுத்தமாக தண்ணி வேற இல்லையா, எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆன மாதிரியே இருந்துச்சு. மேலே ஏறுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமாம், தேர வச்சு கொள்றாங்கடா. ஆனால் ஒன்ஸ் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு மேலே இருந்து கீழே பார்த்தோன்னே அப்படியே வந்து இருந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்குன்னு எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னே தெரியல. மேலே போனோடனே எல்லா டயர்டுமே போயிடுச்சு. எனக்கும் தியாவுக்கும் என்னென்னா, கீழே இருந்து மேலே பார்க்கும்போது என்னமோ அந்த ஸ்டாச்சு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஃபீல் ஆயிடுச்சு. ஆமாம், நிஜமாக தான் ஆடுதா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு தியா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா. அதே மாதிரி மேலேருந்து கடல் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு கோயில் இருந்துச்சு, அங்கேயுமே உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால் சும்மா கோயிலில் உள்ளே போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு திரும்பி நம்ம வந்து லைனில் தான் வரணும். வந்துட்டு திரும்பி அங்கேருந்து போட் எடுத்து நம்ம எங்கே ஏறினோமோ அங்கேயே வந்து இறங்கிடலாம். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆனதுனால தண்ணியும் குடிக்காதனால எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தோம். இளநீர் இருந்துச்சு, அதனால் எல்லாருமே ஒரு இளநியை சாப்பிட்டுட்டு திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தோம். நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பகவதி அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கேருந்து பின்னாடி போனோம் அப்படின்னா வந்து நல்ல அலையில் விளையாடுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதாவது படியிலேருந்து அப்படியே கீழே வந்து அலை வரும். அங்கே வந்து நம்ம வந்து சேஃபாக உட்காந்து கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் போல் அங்கே போங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சுனாமி நினைவு பூங்கா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் இறங்கி போனோம் அப்படின்னா அந்த இடம் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து போய் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ். நாங்கள் வந்து சும்மா கால் நனைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி போனதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அறையில் விளையாட ஆரம்பிச்சிட்டோமா, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அதனால ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்ட இடத்துலையே வந்து மத்தியானம் லஞ்ச் முடிச்சிடலாம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து லஞ்சு போய் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து தானுமாலையன் கோவிலுக்கு போயிட்டோம். நிஜமாகவே சொல்கிறேன், இந்த கோவிலில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக போங்க. ஏன்னா இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அவங்க ஒரு கைடு இருப்பார், கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எங்களுக்கு இந்த கோவிலில் இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவர் காமிச்சதுலே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது இதுதான். ஏன்னா இந்த காது ஓட்ட வழியாக ஒரு குச்சியை விட்டால் அந்த காது ஓட்ட வழியாக வருது. இது எப்படி அந்த காலத்துலேயே அவங்க யோசித்து அதை வந்து அவங்க செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சிலது வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ எது எடுக்க முடிஞ்சோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு வெளியே வந்தால் கார் பார்க்கிங் இடத்துல கோவிலுக்காக வந்து பிரசாதம் சமைச்சிட்டு தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அங்கேருந்து நாகர்கோவிலுக்கு வந்து செக்அவுட் பண்ணி அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.